ஏங்கா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆதிரை எஃப்ஜேவோட அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குங்க. நேற்று நான் இந்த வீடியோவை காட்டும் போது அவங்க அடி வைத்து தான் பிடிச்சாங்க, அடி வயிற்றுல தான் கிள்னாங்கன்ற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் நிறைய பேர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ப்ரைவேட் பார்ட்டில் தான் கை வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ப்ரைவேட் பார்ட்டில் கை வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணலைங்க. அதுவும் இவ்வளோ பப்ளிக்காக சுற்றி கேமரா இருக்குன்னு தெரியும், அப்படிலாம் ப்ரைவேட் பார்ட்டிலலாம் கை வச்சிருக்க வாய்ப்பில்லை. இந்த இதை பார்க்கும்போது, வீடியோவை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிவயிறு இருக்குல்ல, அங்கே பிடிச்சி கிள்ற மாதிரி பண்ணுவாங்க. இவனுமே வந்து கையை வந்து லைட்டாக தள்ளி விடுவான். அதுதான் ஆதிரை பண்ணாங்க. என்னதான் இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கொஞ்சி கொலாவுறாங்க. இது எனக்கு சுத்தமாக நல்லாவே இல்லைங்க. ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது என் கரியரை மாற்றணும், லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு வரணுன்ற மாதிரிலாம் பேசுகிறீங்க. உள்ளே வந்தால் நீங்கள் ஃபுல்லாக காஜித்தனமான விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை தாண்டி நேற்று நைட்டு நடந்த ஒரு விஷயத்தை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இந்த எஃப்ஜே சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்தில் தான் ஆதிரை உட்காந்துட்டு இருக்காங்க. ஆதிரை இருக்காங்களா, இன்னும் தள்ளி வா, இன்னும் பக்கத்தில் வான்ற மாதிரி அவனை கூப்பிடுறாங்க. அதுக்கு இவன் இருக்கான்ல, ஏங்கா ஏங்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதாவது அக்கான்ற மாதிரி அவங்கள கூப்பிடுறான். உண்மையில் அவங்க அக்காவான்னு பார்த்தா அக்கா தான். ஏன்னா இந்த எஃப்ஜேக்கு 27 26 வயசோ தான் ஆகுது. ஆனால் ஆதிரைக்கு 32 வயசு ஆகுது. எப்படி பார்த்தாலும் 5 வயசு அவங்க பெரியவங்க. அக்கான்னு கூப்பிட்டோன்னா அவங்க மூஞ்சியே மாறிடுச்சு. மேற்கொண்டு எதுவும் பேசல, அமைதியாக வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு இங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. சரி, நம்ம எந்திரிச்சு போனால் அவன் தடுக்கிறதுக்கு வருவான், சமாதானப்படுத்துறதுக்கு வருவான்ற மாதிரிலாம் ஆதிரை கணக்கு பண்ணியிருப்பாங்க போல. ஆனால் அவன் அங்கேருந்து எந்திரிக்கவே இல்லை. நீ பாட்டுக்கு போன்ற மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். எஃப்ஜேக்கு வெளியே எப்படி இது ப்ரொஜெக்ட் ஆகும்ன்றது கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸ்டார்டிங்லேருந்தே எஃப்ஜேக்கு புரியுது. எஃப்ஜேக்கெலாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இது புரியுது, இது தப்பான ரூட்டில் போகுது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நிக்சனு மாட்டினதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து அசல் கோளாறு மாட்டினதாகட்டும், அதுக்கப்புறம் மகத்து, இதெல்லாம் அவனுக்கு அவன் கண் முன்னாடி வந்து போகுமா இல்லையா? ஐயோ, இதுக்கு முன்னாடி இவனுங்க பண்ணுறதுக்கே பசங்களை தான், அதாவது இவனுங்க பண்ணி திட்டு வாங்கினாங்க. இப்போ நம்மளும் பண்ணலை. இந்த பொண்ணு தான் வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி பண்ணுது. நம்ம தேவையில்லாமல் இந்த குழியில் போய் மாட்டிக்கூடாது அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கொஞ்சம் சுதாரிச்சிட்டான். எஃப்ஜே வந்து இந்த பொண்ணை விட்டு விலகி தான் இருக்க பார்க்குறான். ஆனால் ஆதிரை விடுற மாதிரியே இல்லை. அப்படி எப்படி உன்னை விட்டுருவேன், கண்டிப்பாக உன்னை வச்சு நான் லவ் கண்டென்ட் பண்ணி தான் இந்த வீட்டில் பொழப்பே ஓட்ட போகிறேன்ற ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் அது பேக் ஃபயர் தான் ஆகிட்டு இருக்கு. ஆதிரை என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி லவ் கண்டென்ட்லாம் கொடுத்தா பிக் பாஸ்ல ரொம்ப நாள் இருக்க வச்சிருவாங்கன்னு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக வெளியே நடந்துட்டு இருக்கு. அரோராக்கும் அப்படி தான் நடக்குது, ஆதிரிக்கும் அப்படி தான் நடக்குது. இவங்க லவ் கண்டென்ட் கொடுத்து தப்பிச்சிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இவங்க லிஸ்ட்டில் கடைசி 2 பேராக இருக்காங்கங்க. இப்போ கலையரசன் வந்து லீஸ்ட்டில் வந்து 4வது இடத்துக்கு போயிட்டாரு. 3வது லீஸ்ட்டாக இருக்கிறது ரம்யா. ஆக மொத்தத்தில் 3 லேடிஸு. ரம்யா வந்து கடைசிக்கு 2, அதாவது கடைசிக்கு 2 இடம் தள்ளி இருக்காங்க. கடைசி இடத்துல வந்து ஆதிரி, அரோரா, இவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ யார் இந்த வாட்டி போக போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும்.